மத்திய சென்னையினுடைய எம்பி தயாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கேடி மோடி அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, கேடினா எனக்கு தெரிஞ்சு கலாநிதி தயாநிதிக்கு சூட் ஆகுது. இப்போ பட்ஜெட் போடாதீங்க இந்த வருஷம், ஏன்னா பணம் வரலையா. இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை தமிழ்நாடு வளர்த்தி டெவலப் பண்ணி முன்னாடி உங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, அதுலேருந்து ஒரு பங்கை கொடுக்கலாம். இந்தியாவில் 50% ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது 5 மாநிலத்தில். 33,258 ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில், 26,000 சொச்சம் குஜராத்தில், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. நீங்கள் மெத்த படித்தவர்கள். எஸ்சி மாணவர்களுக்கு சுமார் 15% கிட்ட ஒரு ஒதுக்கீடானது கொடுக்கலாம், அவங்களுடைய படிப்பு இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அந்த நிதியானது குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு சுமார் 6,300 கோடி கிட்ட ஒதுக்குனாங்க. அதுல 4,000 கோடி கிட்ட தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த தடவை 5,400 கோடி தான் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல எவ்வளவு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியலன்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அந்த கர்நாடகாலேருந்து டிஎம்சி வாங்குற மாதிரி சொல்றீங்க. முதல்ல 86 டிஎம்சி வாங்கினோம், போன முறை 112 டிஎம்சி தான் வாங்கினோம், இப்போ 5 டிஎம்சி முக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இவர்களுடைய சாமர்த்தியம் புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்லும்போது எதை சதவீதத்தில் சொல்லணும், எதை புள்ளிகளில் சொல்லணுங்கிற வித்தியாசம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 112வது மன் கி பாத் எபிசோடானது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒலிம்பிக்ஸ் மேலே தான் இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வை இருக்கு. நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒலிம்பிக்ஸ் வீரர்களை உத்வேகப்படுத்தணும் அப்படின்னு தன்னுடைய உரையை ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மன் கி பாத் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலேயே மன் கி பாத்தினுடைய நோக்கம் அவர் இந்த நம்ம மாநில முதல்வர் பண்ணுற மாதிரி மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு நம்மளை இது பண்ணுது, மத்திய அரசு நம்மளை அவமானப்படுத்துது அப்படின்னு எல்லாம் போட்காஸ்ட் விடுறதில்லை. அவர் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய திறனை எடுத்து காட்டுறாரு. மன் கி பாத்தோடைய தொடர்ந்து அதனுடைய எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை திறனாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு. தொடர்ந்து அவங்கள பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பேசுகிறார். பேசும் பொழுது நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், இவர் என்னை விட ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அந்த தொனியில் தான் அந்த பேச்சே இருக்கும். இது அந்த சித்தாந்த ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை வந்துடும். ஸோ மன் கி பாத்தில் பேசும்பொழுது அவர் அறிமுகப்படுத்திய பல பேர், நமக்கு சில டைம்லாம் நோபல் பரிசு வாங்குவாங்க, அவங்க இந்தியாவில் இருக்காங்கன்னு. அப்படியா, எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்தியாவில் இருக்கிறவர் நோபல் பரிசு வாங்கிட்டாருன்னுவோம். அவர் யார் என்னன்னு கூட நேற்று வரைக்கும் தெரியாது, அவர் சார்ந்த துறை பற்றி கூட தெரியாது. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேதனையாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ கூட அமெரிக்காவில் இவங்க இந்திய வம்சாவளி போய் ஜனாதிபதி ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது நகைச்சுவையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க இருந்தாங்க, பெசன் நகரில் இருந்தாங்க, நிறைய பண்ணாங்க, அவங்க கல்லூரி படிப்புலாம் இங்கே தான் படித்தாங்க. அவங்க எந்த ரூட்டை தேர்ந்தெடுத்தால் நல்லதோ அந்த ரூட்டை தேர்ந்தெடுத்தாங்க, போனாங்க, அங்கே போய் உழைச்சாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன வேணாலும் ஆக போகிறாங்க. நாளைக்கு சோரஸ் சொல்கிற பேச்சை கேட்காம இருக்க போகிறாங்களா? இந்தியாவுக்கு எதிரான ஜனநாயக சிதைவெல்லாம் பண்ணுறதுக்கு கேட்காம இருக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுக்குனுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம தெளிவாக ஓரம் கட்ட தொடங்கிட்டோம், மரியாதையோடு ஓரம் கட்ட தொடங்குகிறோம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இல்லை, அவங்களும் ஓரம் கட்டுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா? அவங்க ஓரம் கட்டுறதுங்கிற காலகட்டம் ரொம்ப மோசமாக இருந்தது. சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க, அவ்வளோதான், உலக நாடுகள் யாரும் இந்தியாவோட தொடர்பே வச்சுக்கூடாதுன்றவாங்க. அதெல்லாம் பழகக்கூடாதுன்னு முதல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆமாம், அந்த நாட்டாமையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. அமெரிக்கா ஒரு மோசமான கடன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மன் கி பாத் மூலமாக தனக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை மக்கள் மூலமாக சொல்கிறதுங்கிறத ஒரு நல்ல விஷயமாக பண்ணுறாரு. அதை நம்ம கேட்கணும். கேட்குறதுக்கு அந்த தென்காட்சி சாமிநாதனுடைய கதை கேட்கின்ற ஒரு தன்மை நம்மக்கிட்ட வரணும். நம்ம ஒரே ஒரு டெய்லி காரமாகவே நமக்கு சமைச்சிட்டு இருந்தால் நமக்கு இல்லையே, கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அப்படின்ற மாதிரி, ஒரு எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறவங்களுடைய பேச்சை கேட்கணும். அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது சித்தாந்த ரீதி அல்லது அரசியல் கட்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஸ்பீச் இட் இஸ் லைக் பியாண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றீங்க. பியாண்ட் பாலிடிக்ஸ், அதை விட இல்லை, பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இருக்கவே முடியாது. அது முனியாண்டி விலாசனா கொஞ்சம் காரம் இருக்கத்தான் செய்யும், அதில் நீங்கள் ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது. ஆனால் அதை சொல்லுகின்ற, எதற்கு சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, யாரை சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சம்பந்தம் இல்லாமல் பீகார், ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு உடலிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அந்த மன் கி பாத்தில் அவர் பண்ணுறதில்ல.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை கொண்டு சேர்ப்பதற்கு காரியகர்த்தாக்கள் நிறைய முயற்சி எடுத்தாங்க. தேர்தல் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. அது தவறு. அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறத காரியகர்த்தாக்கள் செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நேற்று திமுக சார்பில் தமிழ்நாடு இருக்க பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிதி ஆயோக் கூட்டம் குறித்தும் அதை முதல்வர் அவர் புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிறத பற்றியும், நிதி ஒதுக்கப்படலை தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பல இடங்களில் திமுக போராட்டம் பண்ணாங்க. மத்திய சென்னையினுடைய இன்னைக்கு வேட்பாளராக வெற்றி பெற்ற எம்பி தயாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேடி மோடி அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கேடினா எனக்கு தெரிஞ்சு கலாநிதி தயாநிதிக்கு சூட் ஆகுது. அது வெறும் ஆங்கில அறிவை வச்சு சொல்கிறேன், வேறு எதுவும் நான் சொல்லலை, உள்ளர்த்தம் எதுவும் வச்சுட்டு சொல்லலை. கேடினா அதுக்கு சூட் ஆகுது. சரி, பரவாயில்ல, அவர் சொல்லிட்டாரு. இப்போது பட்ஜெட் போடாதீங்க இந்த வருஷம், ஏன்னா பணம் வரலையா, மெதுவாக நிதியும் ஒதுக்கலை, எதுவுமே பண்ணல, பணம் பண்ணாதீங்க. உங்களுடைய 50% உங்களுக்கு வருது, 50% மத்திக்கு போய் திருப்பி 41% உங்ககிட்ட வருது. 50ல் 41, அதாவது 20ன்னு வச்சுக்கோங்க. 20 71% உங்ககிட்ட வருது, 29% மத்திய அரசு எடுத்துகிட்டு போகுது. 29% வச்சுட்டு தான் துறைமுகத்தை மேம்படுத்துது, ரயில்வே துறையை மேம்படுத்துது. துறைமுகம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுமதி எப்படி பண்ணுவீங்க? துறைமுகம் இல்லாமல் நீங்கள் இறக்குமதி எப்படி பண்ணுவீங்க? இப்போ வைசாக்கும் சென்னைக்கு நடுவில் ஒரு காரிடார் கொண்டு வர்றாங்க, அது இல்லைன்னா நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? ஸோ அந்த வேலையெல்லாம் அது பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இப்போது அப்பா காசு கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறதுனால தான் நான் படிக்கிறேன்னு மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அம்மா செய்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்படி எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்லை இல்லையா? இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த துறைமுகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும், தமிழ்நாட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் எத்தனை செலவாச்சுங்கிறது உங்களுக்கு யாரும் சொல்லலை. அதே மாதிரி ரயில்வேயில் உடனே வந்தே பாரத்தை மட்டும் லூஸ் மாதிரி வளருவாங்க. வந்தே பாரத்துங்கிறது விமானத்தில் செல்லுகின்றவர்களை நீங்கள் அங்கே போய் 10,000 8,000 கொடுத்து ஒரு ஊர்லேருந்து எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் திருப்பி அங்கேருந்து ஓலாலேயோ ஊப்பர்லேயோ இத்தனை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தே பாரத்தில் போனாங்கன்னா 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். அது என்ன தனியாக அவர் அம்பானிக்காவை ஓட்டுறாரு, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இவங்க வளருவாங்க. இப்போ கேள்வி என்ன சார், அவங்க வளர்ச்சி திட்டத்தை எதுவும் சொல்லலை, வளர்ச்சி பண்ணுறாங்க எதுவும் இல்லை சொல்ல. ஆனால் 2021 இங்கே ஒப்புதல் வழங்கப்பட்டது தானே இந்த மெட்ரோ பணி. இங்கே மெட்ரோ பணிகள் இவ்வளவு தாமதம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஒரு தொகையை கொடுத்தலான்னு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லேயே தங்கம் தென்னரசு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு நிர்மலா சீதாராமன். அதற்கான நிதி வந்திருக்கலாம் இல்லையா? பல முறை நான் பதில் சொல்லியிருக்கேன். மெட்ரோ அப்படிங்கிறது ஒரு மெட்ரோவும் ஒரு அமைப்பின் ரீதியாக இந்த மாதிரி உனக்கு வரும், இந்த மாதிரி நான் கொடுப்பேன், இந்த மாதிரி நீ அங்கேருந்து எடுக்கணுங்கிறது உங்களுக்கு வரும். இதுலேயும் ஜப்பான் நிறுவனத்திலிருந்து வருகின்ற அமௌண்ட்டை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜப்பான் போயிட்டு கோட் சூட்டை மட்டும் கைட்டு போட்டார், இங்கே எதுவும் அதனால் நடக்கலை. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. இது அரசியல் விட்டுருவோம், ஆட்சியில் கூட விட்டுருங்க. இது பட்ஜெட்டில் வஞ்சிச்சிட்டாரு, மெட்ரோவே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு மோடி முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். நிதி ஒதுக்கல இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதுதான் ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க. அழகாக சொல்லுங்கள், போஸ்டரை எடுங்க. மோடி ஐயா மெட்ரோவை கொடுக்கவில்லை. கூடவே என்ன சொல்லுங்கன்னா, 117 கிலோமீட்டர் மெட்ரோ சென்னையில் ஓடுது. இந்தியாவில் எந்த தலைநகரிலும், மும்பை டெல்லியை தவிர வேறு எந்த தலைநகரிலும் இத்தனை பெரிய விஸ்தரிப்பு நடக்கவில்லை. அதைத்தான் சொல்கிறேன் சார், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கலன்னு நாங்கள் சொல்லலை, 2ஆம் கட்டம் நீங்கள் தானே அப்ரூவ் பண்ணீங்க, அதற்கான நிதியை கொடுக்கலாமே. கூடவே என்னன்னு சொல்லுங்கள். ஹைதராபாத்தில் 30% கூட மெட்ரோ கவர் ஆகவில்லை, பெங்களூரில் 30% கூட மெட்ரோ கவர் ஆகவில்லை, கேரளாவுக்கு மெட்ரோனா என்னென்ன தெரியாது. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். அதாவது ஒரு தாய் ஒரு பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா முதல்ல தலைநகரங்களில் மெட்ரோ வரணும். மெட்ரோங்கிறது ஒரு வசதியை செய்து கொடுப்பதற்கு தானே ஒழிய வேறு எதுவும் அசதி போக்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு கொடுக்கக்கூடாது எனக்கு கொடுக்கூடாதுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை எல்லாத்தையுமே மறுதளிச்சுட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் திரும்ப திரும்ப என்னவோ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார், $1 ட்ரில்லியன் எக்கானமிக்குள்ளே நாங்கள் போக போகிறோம், $1 ட்ரில்லியன் எக்கானமிக்குள்ளே போக போகிறோம் சொல்லிட்டார். இந்தியாவே மொத்தமாக 5 ட்ரில்லியனுக்கு தான் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நாங்களும் 1920 இருக்கோம், 1 ட்ரில்லியன்ட்டார். இப்போ வளர்ந்துருக்கு இல்லையா? நித்தி ஆயோக்கோட அந்த ரிப்போர்ட்லேயே தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நித்தி ஆயோகனுடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, எல்லாரும் ஸ்கூலுக்கு நிறைய பேர் போகிறாங்க, போகிறவங்க அறிவை வளர்த்துக்கிட்டாங்களா, அதுக்கு திரும்பி வந்திருக்குது. மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் மற்ற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டோடைய நிலை எங்கே இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு இண்டெக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்கு. நீங்கள் அதை ஒரு அப்பா மாதிரி படிக்கணும், அம்மா மாதிரி படிச்சிடக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை படிக்க போகிறான்,
அவனை போய் நீங்கள் வந்து மார்க் வாங்கலைன்னு திட்டுறீங்களா? அப்படி படிக்கக்கூடாது. அப்பா மாதிரி படிக்கணும். ஏய் உன்னை நான் இப்படி பண்ணணும்னு நினச்சிருக்கேன், நீ இப்படி பண்ணியிருக்கேடா, ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் கேவலமாக 6வது இடத்துல இருக்கியே, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்கணும். அப்பா எப்படி கேட்பாரோ அப்படி கேட்கணும். அதோடு இல்லாமல் எஸ்சியோடைய அந்த உயர்வு, நிலை உயர்வில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கீங்கன்னு சொல்கிறது கேட்கணும். நான் இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். ஒரு பரீட்சை எழுதிட்டு நான் வர்றேன், நான் படிக்கணும்னு முயற்சி செய்கின்ற ஒருவன், நீங்கள் வர்றீங்க, நீங்கள் மெத்த படித்த ஒருவர். உங்கள் அப்பா என்ன பண்ணணும்? உங்கள் மார்க் ஷீட்டை வாங்கி வச்சுட்டு எதுக்காக 70 வாங்கினா, இன்னொரு 30 எதுக்கு விட்ட, அதை நீ ப்ரிப்பேர் பண்ணலையா, அப்புறம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக பயிற்சி எடு, உனக்கு டியூஷன் சேர்க்கணுமா, அதை நீ கேட்டால் தானே நான் கொடுப்பேன் அப்படின்னு பேசுவார். எனக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஏய் 30லேருந்து 32 வாங்கிட்டடா, ரொம்ப சந்தோஷம்டா, இப்படியே முயற்சி பண்ணினா டப்புன்னு பாஸ் ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை படிக்க, ரெண்டுல எது தவறுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே கரெக்டு. அவங்க சொல்றேன். அப்ப தமிழ்நாடு 120 வருடங்களாக வளர்ந்த ஒரு இடம், மெத்த படித்த ஒரு நாடு. படிப்புல சொல்லல, அகண்ட பாரதத்தில் இருந்து தமிழ்நாடுங்கிறது வந்து வளர்ந்த ஒரு இடம். அதுக்கு இன்னொரு காரணம், அதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் திருடுறதுக்காகவே 4-5 போர்ட் இருக்கு இல்லையா. நீங்கள் இந்தியாவுடைய நிலப்பகுதி, கரைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இது வந்து அழகாக கரைப்பகுதி வந்துடுதா, இங்கே திருடுறதுக்கு அவனுக்கு சரியாக இருந்தது. அவன் வேலையே திருடுறது தான். அந்த நான் சொல்கிறேன் அந்த பிரிட்டிஷ்காரன். இப்போது இவன் என்ன பண்ணுறான்னா சென்னையை வளர்த்து விடுறான். எதுக்காக வளர்க்குறாங்கிறது முக்கியம் இல்லையா. அதையும் வைத்து கொண்டு நாம் வளர்ந்தோம். அதாவது வந்து அது ஒரு லாட்ரி. நீ கிடைக்கூடாதுன்னு சொல்கிறியா, தமிழ்நாட்டுக்கு வந்து கடல் பகுதியாக இருக்குது, அதனால் லாட்ரி, அதனால் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்கள், அதில் நியாயம் இருக்குது. ஸோ உங்களை வளர்த்து விட்டதில் நிறைய பேருக்கு பங்கு இருக்கிறது. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்களா? 1920 பாரதி சொல்கிறார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுக்கப்புறம் யார் வந்து இந்த தமிழ் எழுத்தெல்லாம் மாற்றி சமச்சீர் கல்வியெல்லாம் கொண்டு வந்து நீட்டு பக்கமே போக முடியாத அளவு கேவலப்படுத்தினது யார்? நாம். ஸோ இதை புரிஞ்சிக்காமல் இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து நம்ம ஈவே ராமசாமி மவுண்ட் ரோட்டில் உட்காந்துருக்கார் இல்லையா, அவங்க பக்கத்தில் போய் நான் உட்காந்துக்கிட்டு, இந்த நாடு என்னால் தான் வளர்ந்துருக்கிறது, எப்படி வண்டி போகிறது பாருங்கள், ஏய் அந்த பக்கம் ரோடு எப்படி போட்டோம் பாருங்கள்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன கல்லால் அடிப்பீங்க. இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை தமிழ்நாடு வந்து வளர்த்தி டெவலப் பண்ணி முன்னாடி வந்து உங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, அதுலேருந்து ஒரு பங்கை கொடுக்கலாம். இந்தியாவில் 50% ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது 5 மாநிலத்தில். 33,258 ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில், 26,000 சொச்சம் வந்து குஜராத்தில், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. நான் திரும்ப உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்கள் மெத்த படித்தவர்கள். அதுக்காக நீங்கள் வந்து போதை கலாச்சாரத்துக்குள்ளே போய் லவ்ஜிகாத்தில் மாட்டிட்டு நாசமாக போயிடணும்னு நான் சொல்லலை. அதுக்காக நீங்கள் நாசாக்கு போயிடணும்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது, இன்னும் பல மாநிலங்களை முன்னேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மின்சாரம் ரகுவரன் மாதிரி, அப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு நிதியை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம், அவங்க வளரல, அவங்களுக்கு நிதியை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கிடையாது. ஏன்னா இந்தியா பூராவே 50% உனக்கு, என்னுடைய 41% உனக்கு. இவனுக்கும் 29% தான் நான் எடுத்துக்கிறேன், அவங்ககிட்டங்க 29% தான் நான் எடுத்துக்கிறேன். எங்கே ரோடு போடணுங்கிறது ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு அறிவாளி, உங்கள் கை இப்போ வலிக்குது, நான் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்? கையில் ஆப்ரேஷன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து அதோட நிறுத்தி, அவனுக்கு மட்டும் நீ முழங்காலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண எனக்கு பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிரிக்கிறத தவிர சத்தியமாக வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் மக்களாக பேசலைங்கிறது டெஃபினெட்லி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நிதி பங்கீடுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்குங்க. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இப்படி தான் நிதியை கொடுக்கணும்னு தெளிவாக சதவிகிதம் சொல்லியிருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் நம்மளை காட்டாத்தில் விட்டுட்டு போயிடல, ஏய் அப்படியே போய் என்னவாது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் இருக்கு. பஞ்சாங்கம் எழுதிய நாடு. டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிற இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதலை. இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் வரும், இன்னைக்கு சூரிய கிரகணம் வரும்னு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நாடு. சித்தர்கள் வாழ்ந்த பூமி. கதை பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்களாகவே உயர்வதற்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பாருங்க. 6 லட்சம் கோடி நீங்கள் வந்து பெற்றிருக்கிறதா சொன்னீங்க. எதனால் அப்படி வந்திருக்கு? ரோடு இல்லைங்கிறதுனாலயா, மெட்ரோ இல்லைங்கிறதுனாலயா, இல்லை நீட்டை ஒழிக்க முடியலைங்கிறதுனாலயா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இங்கே கம்பெனிகள் ரெடியாக இருக்குன்னு தானே நம்ம அதை பொருள்படுறோம். யாருன்னு சொல்லணும். 6 லட்சத்துக்கு. அதே ஊபியில் வந்து 33 லட்சத்துக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதையுமே ஒரு கணக்கு புள்ள மாதிரி பார்க்கக்கூடாது, அதே சமயத்தில் கணக்கு போட்டும் பார்த்துடக்கூடாது. இது இயல்பானதே, இதை நீ வச்சுக்க, அப்படியே வந்துட்டு மேலே வந்துரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். நாம் முடிவு பண்ணல, நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இப்படி போனால் அப்படி இருக்கும்னு எடுத்து சொன்னாங்க.
ஓகே சார். நீங்க சொல்லி இப்போ உங்களுடைய இந்த பதிலிருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஒரு 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 பெர்சன்டேஜ் இருக்கு. அதன் மூலியமா தான் இந்த நிதி பங்கீடானது பொதுவாக நடந்திருக்குன்னு இந்தியாவுக்கு பொதுவா சொன்னது. சொல்றீங்க. எல்லாத்துக்குமே சொல்றீங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்படிதான் லஞ்சம் நடக்கணும் பண்ணணும்னு சொல்ல அப்படி. அதுதான் ரைட். இப்போ இந்த எஸ்சி மாணவர்களுக்கு வந்து சுமார் 15% கிட்ட வந்து ஒரு ஒதுக்கீடானது கொடுக்கலாம். அவங்களுடைய படிப்பிற்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அந்த நிதியானது குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு சுமார் வந்து 6300 கோடி கிட்ட வந்து ஒதுக்குனாங்க. அதுல வந்து 4000 கோடி கிட்ட தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த தடவை வந்து 5400 கோடி தான் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல எவ்வளவு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் அந்த கர்நாடகாலேருந்து டிஎம்சி வாங்குற மாதிரி சொல்கிறீங்க. முதல்ல 86 டிஎம்சி வாங்கினோம், அப்புறம் 600 டிஎம்சி. இல்ல இது நடந்தது. இல்லை, நான் வந்துடுறேன். போன முறை 112 டிஎம்சி தான் வாங்கினோம், இப்போ 5 டிஎம்சிக்கே முக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இவர்களுடைய சாமர்த்தியம் வந்து புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்லும்போது எதை சதவீதத்தில் சொல்லணும், எதை புள்ளிகளில் சொல்லணுங்கிற வித்தியாசம் இருக்குது. போன வாட்டியை விட இந்த முறை நான் சதவிகிதத்தை குறைத்தேன் அப்படின்னு சொன்னால் தவறு. அந்த சதவீதத்தை குறைப்பதற்கு நான் ஒரு காரணம் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னால் அது தவறு. 100 ரூபாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு 50 ரூபாய் வர்றதுக்கும், 1000 ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு 50 ரூபாய் வர்றதுக்கும், 51 ரூபாய் வந்துட்டு நான் மாறு தட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே சதவிகிதம் ஊற்றி முடிக்கும். ஸோ நீங்கள் எதை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் தமிழர் 40 தொகுதியிலையும் நிற்பார். ஆமாம். எல்லா தொகுதியிலையும் வாக்கு வாங்குவார். 8% வரும். ஆமாம். பிஜேபி 23 தொகுதியில் நிற்கும். இதை விட அதிக வாக்கு வாங்கும். ஆனால் தன்னை 11% தான் சொல்லிக்க முடியும். நாம் தமிழர் கட்சி 2019 40,000 வாக்கு தான் சராசரியாக வாங்கிச்சு. 2024 40,000 வாக்குகள் தான் சராசரியாக கூட குறைவு. அவ்வளோதான். நான் 5 தொகுதியில் மட்டும் 10% வாங்கிருச்சு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போது நீங்கள் சீமான் ஐயாவை சந்தித்தா என்ன சொல்லணும், ஐயா நீங்கள் வளரல, அதே இதோட நிற்கிது அப்படின்னு தெளிவாக தெரியுதுன்னு சொல்லணுமே ஒழிய, ஐயா நீங்கள் 8% வாங்கிட்டீங்க, பிஜேபியோட இன்னும் 3% தான், கொஞ்சம் அதிகமாக ஓடினீங்கன்னா கபால்னு பிடிச்சிடலான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நீங்கள் அதை நல்லது செய்யலைன்னு அர்த்தம். ஸோ எதை சதவிகிதம் வைத்து சொல்லணும், எதை புள்ளிகள் வைத்து சொல்லணுங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம். உதாரணத்துக்கு இல்லை, இது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். குறைக்கப்பட்டிருக்கு சார். குறைக்கிறதுங்கிறதே இல்லைங்க. இப்போ 45 லட்சம் கோடி நமக்கு வந்து இந்த முறை பட்ஜெட்டில் வந்து கணக்கு போட்டிருக்காங்க. போன முறை 40 இருக்கலாம், 33 அப்படின்னு ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சதவிகிதம்ங்கிறது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணது. நான் அந்தபடி பண்ணேன்னா விலை ஏறி இருக்கிறதுனால, அதாவது அமௌண்ட் இங்கேருந்து இவ்வளோக்கு வந்திருக்கிறதுனால உனக்கு அதிகமாக அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் நான் அதை எடுத்து எங்கே அலாட் பண்ணேன், நீங்கள் எப்படி ஆதி திராவிடருக்கு வர்ற நிதியெல்லாம் அமுத்திட்டு பேனை கட்டுறேன், இது பண்ணுறேன், இந்த சிலை பண்ணுறேன், இந்த சிலை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ, அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா? உங்களுக்கு கொடுத்தது, போன முறை கொடுத்த 400 கோடியோ 300 கோடியோ இந்த முறை 299 ஆயிருக்குன்னு சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்லாமல் விட்டேனா? வேறு ஏதாவது காரணத்துக்காக கொடுத்துருக்கேனா? அதை வந்து சாதாரண ஒரு மேம்பாட்டு திட்டமாக இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு. மத்திய பிரதேசில் ஒரு நடந்த ஒரு உதாரணத்தை நான் இதனால சொல்கிறேன். நான் மொத்தத்துக்கு சொல்கிறேன். மத்திய பிரதேசம் நீங்கள் சொன்ன ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நான் அது உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் பழங்குடியின சமுதாயத்துக்கும் சேர்ந்த மக்களுக்கான ஒரு நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க, 95 கோடி கிட்ட. அதில் சுமார் குறிப்பிட்ட தொகையை வந்து மாடுகளுடைய கால்நடைகளுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த மாடெல்லாம் மேய்க்கிறது யார்? சிஇஓவா? சிஓ மட்டும் கிடையாது, மற்ற அவங்க வைக்க மாட்டோம். அதான் சார், மற்ற சிஓ வைக்கிற மாடுகளே வேற. சரி, ஓகே. இப்போ ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தான் மாடு வந்து வளர்க்குறாங்க. அதுல அவர்களுடைய தொழில் முன்னேற்றம் இருக்கு, கல்வின்னு இருக்கு, அதற்கும் ஈடுபடுத்தலாம் இல்லையா? இப்போ பவுல்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இல்ல நீ கொஞ்சம் ப்ரீடிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிதி ஒதுக்கினேன்னா நான் பவுல்ட்ரியை நாசப்படுத்திட்டேன்னு அர்த்தம் இல்லை. விவசாயம்னு நான் சொல்லிட்டு நீ வந்து தண்ணி வருவதற்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையெல்லாம் நாசமாக போயிட்டோம்னு நான் சொல்லலை. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அதனுடைய முன்னாடி இருக்கிற 4 லைன் பின்னாடி இருக்கிற 4 லைனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வேணும்ட்டே கம்மி பண்ணாங்களா, விவசாயிகள்லாம் நஷ்டப்படணும்னு பண்ணாங்களா, இல்லை எஸ்சி எஸ்டி உருப்பிடக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணலை. அவங்க பண்ணது வந்து இதை வந்து அவங்க பண்ணட்டும். அதே மாதிரி அவங்க மட்டும் மாடு மேய்க்கலாம். அந்த ஊரில் மத்திய பிரதேசில் பலதரப்பட்ட மக்கள் மாடு மேய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து கல்வியில ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு நிதியை திரட்டலாமேன்ற ஒரு கோரிக்கை எழுது. கல்விக்கு செஸ் இருக்கு, செஸ்ஸை வச்சு தான் எங்கேயுமே பண்ண முடியும். நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து பணம் நிறையா இருக்கலாம்,
இந்தியன் பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற பணத்தை தான் எடுக்க முடியும். நீங்கள் போய் கர்நாடகா பேங்க்கில் இருக்குது, நீ போய் கடன் வாங்கி கொடுலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி செஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை வைத்து தான் அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாதில்ல. இல்லை அந்த நிதி எப்படி மாற்ற அது பண்ணலாமாங்க சார்? அதாவதுங்க, ஒரு நிதியை நான் டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், ஒப்புதல் பண்ணணும். நான் ஒரு அவசரத்துக்காக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பணம் வச்சுருந்தேன், இங்கே வந்து நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் வருது, நான் அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டேன்னா இவன் பிழைச்சா தான் நாளைக்கு நம்ம வியாபாரம் வளரும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னா அதை சொல்லிட்டு செய்வாங்க. அதே மாதிரி தான் ஒரு பட்ஜெட் போடும்போது, பட்ஜெட்டுங்கிறது ஒதுக்கீடு தான். இதுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், இதுக்கு இவ்வளோ கொடுக்குறேன். நாளைக்கு இது மானிய கோரிக்கையில் விவாதத்துக்கு வரும். ஆமாம், அந்த விவாதத்தின் போது நீங்கள் நியாயமாக எடுத்து சொல்லணும். இப்போ நேற்றுக்கு தீதி வந்துட்டு போனாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அது வேற, அது பொய்ய, அந்த மாதிரி பொய்ய சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். நான் தான் நமக்கும் உள்ள நடந்ததுன்னு தெரியும். அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ராத்திரி 10 மணிக்கு இல்லை, ராத்திரி 10 மணிக்கு கிளாரிஃபை பண்ண உடனே தான் எல்லாருக்கும் தெரியும். டபிள்யூன்னா பின்னாடி வரும் வெஸ்ட் பெங்கால், ஏன்னா முன்னாடி வரும் ஆந்திர பிரதேஷ். ஆல்ஃபபெட்டிக்கலாக கூப்பிட்றதுனால நம்ம சந்திர ஐயா சொன்னார்லே, ஆல்ஃபபெட்டிக்கலாக உட்கார வச்சா மக்கள்லாம் பயங்கரமாக படிச்சிருவாங்கன்னு அந்த அடிப்படையில் அதை வந்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் பின்னாடி வருது. உங்களுக்கு ஃப்ளைட்டு, மாநில அக்கறையை விட உங்களுக்கு ஃப்ளைட்டு தான் பெரிய பிரச்சனை. அந்த ஃப்ளைட்டுக்கு பதிலாக அடுத்த ஃப்ளைட்டில் போக முடியாதா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு மீட்டிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, சிங்கப்பூர்லேருந்து உங்களோட பேசுகிறதுக்காக யாரோ வந்திருக்காங்க, அதனால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னு நான் வச்சுப்பேன். இவங்க பண்ணதெல்லாம் என்னென்னா, வந்தாங்க, பேசினாங்க, 7 நிமிடம் 6.5 நிமிடம் 5 நிமிடம்னு வந்த உடனே, அந்த டாட்டுக்கு வந்த உடனே இவங்க கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அவங்க பேச விடலை. யார்? நித்தி ஆயோக்கில் இருக்கக்கூடியவங்க பேச விடலை. மோடி வந்து தீதி பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அப்படியே வச்சுப்போம். நீங்கள் போய் ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்க முடியாதா? நான் இதைத்தான் பேசணும்னு நினைத்தேன், இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை நான் பேசும்பொழுது இவங்க வந்து டைம் வச்சு பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை கேட்க வேண்டாமா? என்னை பார்த்து, வெஸ்ட் பெங்காலை பார்த்து இந்தியா வந்து தன்னுடைய மாடலை வளர்த்துக்க வேண்டாமா? மார்ட்டின் ஐயா எனக்கு ஏன் பணம் கொடுத்தாருன்னு எனக்கே தெரியாது, என்கிட்ட லாட்டரியும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அங்கேயும் கொடுத்தாரு, இங்கேயும் கொடுத்தாரு, அதை நான் எப்படி செலவு பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அப்படின்னு ஒரு பெரிய அறிவிக்கையை எடுத்து விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பேசினா தான் நடக்குது, பேசினதுக்கு தான் நீங்கள் கதை விடுறீங்க, முன்னாடி பின்னாடி பண்ணி விட்டீங்க, சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் பேப்பர் கொடுக்க வேண்டியதான். ஜெயலலிதா அம்மா அதுதான் பண்ணாங்க. இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் நிதி ஆயோக் நடத்தும்போது, நிதி ஆயோக் வேறு பேரில் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீ 10 நிமிடம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது அராஜகம். தமிழ்நாடுங்கிறது மெத்த படித்த ஒரு பெரிய கொழுத்த வளங்களை கொண்ட ஒரு தமிழகம், இதுக்கு இந்த டைம் போராது, எனக்கு நுண்ணிய விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு அதை அறிவிக்கையாக கொடுத்தாங்க. இப்படி பண்ணால் அது வந்து அறிவாளித்தனம், தீதி மாதிரி பண்ணால் அது வந்து அராஜகம். மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, யார் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்ட்டு எடுத்து போயிட்டு மோடி வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. மோடி வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ராகுல் காந்தி வருவார். வந்துட்டு எல்லாருக்கும் 8500 வச்சுக்கோ, கடை வச்சு நீ வச்சுக்கோ, நான் இங்கே 50,000 கோடி திமுக வச்சு சுருட்டிக்கிறேன், சிவகுமார்கிட்ட சொல்லி கர்நாடகாலேருந்து நான் சுருட்டிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நீ முதல்ல அரசு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிரு, நிறையா வச்சுக்கோ அப்படின்றவாரு. அது இது பர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு பர்ஸ்பெக்டிவ், வேலை வந்தால் இப்படி நடக்கலான்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஆனால் இன்னைக்கு மோடி அவருடைய 3வது ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்க்கும் நிதிஷ்குமாருக்குமான ஒரு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து சர்வ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இது இந்த ஒரு விமர்சனம் வந்து எல்லா தரப்புலையும் வருது. இந்துவனுடைய தலையங்கத்திலையும் இதை மென்ஷன் பண்ணுது. 2014 அமராவதியை அறிவிக்கிறாரு யாரு? நம்ம சந்திரபாபு நாயுடு. போலவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட், போலவரம். அப்புறம் அதுக்கு முதல்ல அமராவதிங்கிறது நான் தலைநகரமாக கொண்டு வரேன்னு ஏன் முடிவு பண்ணுறாருன்னா, 60 ஆண்டு காலமாக ஆந்திராவை ஆட்சி செய்த டிடிபியாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், ஹைதராபாத்தை தவிர வேறு எதையும் வளர்க்கலை. தெலுங்கானாவை வளர்த்தலுக்கு அளவு ஆந்திராவை வளர்க்கலை. இதுதான் பிரச்சனை. அப்போ மோடிக்கிட்ட பணம் கேட்டார். அவர் சொல்லிட்டாரு இல்லை. இப்போ பணம் இல்லை. ஏன்னா அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நானும் நீங்களும் வரி கட்டுவோம், ஆனால் அந்த வணிகன் போய் அரசுக்கு கட்ட மாட்டான். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஜிஎஸ்டி வந்து அவன் போய் ஏமாத்தினான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சரக்கு கொடுத்தாங்கல்ல, அவன் காட்டி கொடுத்துருவான். இவன் ஒரு நாளைக்கு 20 இட்லி தாங்க விற்றுது, கட்டி சட்னி வேறு போட்டிருக்கேன்னு இவன் பில்லு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்லுவான் 300 மூட்டை அரிசி நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பணம் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிச்சு. 2017க்கு அப்புறம் ஜிஎஸ்டியால் வருகின்ற வருவாய் அப்படிங்கிறது அது மக்களை சுரண்டுக்கிட்டு வர்ற விஷயம் இல்லை. மக்கள் நாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இவனுக்கு தான் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வணிகர்கள் வந்து திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. பல டாக்ஸ் இருந்ததுனால எதையாவது ஒன்று போட்டு அப்படி இப்படி குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போது 2017க்கு பிறகு இந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து நியாயமான முறையில் வளர்ந்தது. எந்த பொருளுக்கும் 0.1% கூட வரியை ஏற்றலை.
எந்த ஒரு பொருளுக்கும், அது பாமரன் வாங்கக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது எதுக்குமே பாம்புரோட தங்குறவனா இருக்கட்டும், யாருக்குமே ஒரு புள்ளி 1% கூட ஏற்றலை. ஆனால் ஏன் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோ தூரம் வருதுன்னா அந்த கலெக்ஷன் வந்து இன்னவிட்டபிளாக மாறிடுச்சு, நீ தப்பிக்க முடியாது. அதில் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, சந்திரபாபு நாயுடுக்கு 15,000 கோடி அந்த அமராவதி கிட்டத்தட்ட 2014 24 வரைக்கும் அங்கே ஒன்றும் பண்ண முடியல. ஏபிசிஆர்டியே கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர் வந்து கையடக்க பற்றி வச்சிருச்சு. 1 கோடிக்கு நான் 1 ஏக்கர் கொடுக்குறேன், நீ வந்து தொழில் தொடங்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணுவார். நாயுடுவோடைய திட்டம் என்னென்னா, நான் 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், 1 ஏக்கரில் எனக்கு நீ பில்டிங் கட்டி கொடுக்கணும், இன்னொரு ஏக்கரில் நீ பில்டிங் கட்டி தொழில் நடத்திக்கலாம். இப்படிலாம் அவர் வந்து தன்னை கிரியேட் பண்ணிக்கிட்டார். பணங்கிறது வந்து மத்திய அரசு கொடுத்தா தான், இங்கேருந்து போனா தாங்கிற மாதிரி இல்லாமல். ஏன்னா அவர் ஆட்சி பண்ணதெல்லாம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த பீரியட், ஆந்திராவை ஆட்சி செய்தவர். ஆனால் காங்கிரஸும் டிடிபியும் ஹைதராபாடை தவிர வேறு எதையும் கண்டுக்கிடாமல் ரொம்ப கேவலமாக வச்சுட்டு இருந்தது. அப்போ அமராவதின்னு ஒரு விஜயவாடா தான் வரும்னு எல்லோரும் நினச்சாங்க ஆந்திராவுக்கு. அப்படி நடக்கலை. அதுக்கப்புறம் அமராவதியை கொண்டு வந்தார், விஜயவாடாலேருந்து கொஞ்சம் தள்ளி. இப்போ இந்த 15,000 கோடி கொடுத்தால் அது அந்த தலைநகரை மீட்டெடுக்க வரும். அப்போ ஏன் ஜெகன்மோகன் ரெட்டி கேட்கும்போது கொடுக்கல, 5 வருஷமாக அவர் கேட்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முகமது பின் துக்ளக்கினுடைய ஆவி வந்து போன வருஷம்தான் செத்து போச்சு. அது வரைக்கும் அது உயிரோடு இருந்தது. என்னையோட அறிவாளி யாருமே கிடையாதுன்ட்டு நல்ல ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணிட்டாரு, நீதிமன்றத்திற்கு வைசாக் தலைநகரமாக இருக்கும், சட்டசபைக்கு அமராவதி தலைநகரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டார். இங்கே நம்ம இந்த புதுசாக ஒரு செட்டெலாம் போட்டு ஒரு சட்டசபை கட்டினார்ல கருணாநிதி, அந்த சட்டசபையை ஓப்பன் பண்ணாங்க. அதில் 16 டிபார்ட்மெண்ட்டு தான் உள்ளே வேலை செய்யும். மொத்தம் 48 52 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே உட்காந்து நான் பேசுவேன், இவன் போயிட்டு ஜார்ஜ் கோட்டைக்கு போயிட்டு வருவான்னா அதுக்கு நான் ஜார்ஜ் கோட்டையிலே உட்காந்துடலாமே அப்படிங்கிறது தான் அதில் உண்மையிலே நடந்த விஷயம். இன்றைக்கி அது ஒரு நல்ல அரசியல் காரணம் இல்லை. ஓகே, அரசியலும் ஒரு காரணம், ஆனால் அது மட்டும் காரணம். நீங்கள் எப்போதுமே ஒரு தப்பு பண்ணிவிட்டு நியாயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏற்கின்றவர்கள் ஏற்றுன்றவாங்க, உங்களை எதிர்க்கின்றவங்க அதை மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பணம் கொடுத்ததுங்கிறது வந்து அமராவதி ஒரு தலைநகரமே இல்லாமல் இருந்தது. ஆந்திர பிரதேஷ்க்கு தலைநகரம் என்னென்னு அந்த பக்கம் இருக்குது, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை அப்பப்போ கொஞ்சம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி பண்ண முடியாது. ஸோ அதுதான் நடந்தது. ஆனால் போலாவரம் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றலை. இப்போ வீராணம் வந்து ஒரு பெரிய ஊழலாக இருந்தது. கருணாநிதி ஐயாவுடைய வரலாறு ஒழுங்காக திமுக எழுதிச்சுன்னா அது பழசாது, மற்றவங்க எழுதினாங்கன்னா அந்த வீராணம் ஊழலை பற்றி பெருசாக எழுதுவாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, அதே வீராணத்தை திரும்பி வேறு விதமாக கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் சென்னையில் வந்து நானும் நீங்களும் இது பைப்பை அடிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி ரீவாம்ப் பண்ணுறீங்கிறதுக்காகவே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. முறையற்று நடந்த ஒரு விஷயம் என்ன ஒண்ணு இங்க பார்க்கப்படுதுன்னா, ஆரம்பத்துல மோடி அதற்கு நிராகரிச்சாரு, ப்ராஜெக்டே பண்ண முடியாது அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் பண்றாரு. இதுல அப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த விமர்சனத்தை கூட வைக்கல. நீங்க அழகா சொல்லுங்க, மோடி எப்போது நாகரிகம் எல்லாம் பேச மாட்டாரு. ஓகே, திரும்ப இன்னைக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு பண்றதுக்கான காரணம் வந்து முழுக்க அரசியல் காரணம் தான் அப்படி இல்ல. ஏன்னா போலாவரம் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சந்திரபாபு நாயுடு ஊழல் செய்த ஒரு ப்ராஜெக்ட் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இப்ப அது கிளியர் ஆயிடுச்சா? இல்ல, இன்னைக்கு நீங்க அதை ரீவாம்ப் பண்ணலைன்னா போட்ட பணம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் 1000 கோடி போடுறீங்க, அந்த 1000 கோடியில் நம்மால் வந்து எங்கேயோ சென்னைக்கு வந்ததுனால கொஞ்சம் திராவிட மாடல் உள்ளே போய் ஒரு 50 கோடியை தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 200 கோடியை தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் மீதி செலவு பண்ணார் இல்லையா அந்த ப்ராஜெக்ட். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, இங்கே மட்டும்தான் ஊழல் நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் ஊழல். நான் ஏற்றுக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும் 23 கட்சிகள் ஊழல் செய்கிறது. பீகார்ல வந்து இடியாத பாலம் கிடையாது, உங்களுக்கு தெரியாது செய்யல. 15 நாள் எத்தனையோ பாலங்கள் இடிபாடு. அப்போ அது எல்லாம் ஊழலின் அடிப்படையில் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாலம் இடிபடுதுன்னு சொன்னால் அது அந்த அரசனுடைய பொறுப்பு. ஏன் இடிபடுதுன்னு பார்க்கணும். சென்னையில் மீனம்பாக்கத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்கலாம் என்றைக்கு தலையில் கண்ணாடி விழுமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 65-80 முறை எங்கள் கண்ணாடி விழுந்தது. அது வந்து நமக்கு தெரியும். அது ஊழலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கருணாநிதி ஐயா டீல் பண்ணார், அதனால் அதில் ஊழல் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதே ஏர்போர்ட்டில் சரி, அது வந்து அரசியலாக நம்ம அதை வந்து அவங்க சொல்கிறாங்க, ஓகே. பட் மக்களாக நமக்கு தெரியும்ல அதில் வந்து என்னென்ன நடந்திருக்கு. ஐயா, மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா 3 கேள்வியை கேளுங்க. முடிஞ்சா உங்ககிட்ட ஒரு 100 பேர் வெவ்வேறு விதமாக கிடைப்பாங்கன்னா 3 கேள்வியை கேளுங்க. அரசியல்வாதி நல்லவனா கெட்டவனா? ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. அவன் கெட்டவன்னு சொன்னாலும் அதில் எந்த தப்பும் இல்லை, நல்லவன்னு சொன்னாலும் அது எதுவும் சர்டிஃபிகேட் இல்லை, அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன கேளுங்க, ஊழல் செய்வாரா அப்படின்னு கேளுங்க. ஆமாம், அரசியல்வாதினா ஊழல் செய்வேன், ஏன்னா ஒரு கட்சி நடத்தணும்னா பணம் வேணும், அப்போ தான் அதை வந்து பிரகடனப்படுத்த முடியும்.
இவர் நம்ம டிராஃபிக் ராமசாமி ஒரு முறை சொன்னார், கட் அவுட் வைக்கிறதுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட் மாதிரி 25 கோடி திமுக கிட்டேருந்து நிர்மலா வாங்க நினைக்கல. சீதாராமன் சொன்னாங்க எனக்கு பணம் இல்லை, அவங்க சொன்னாங்க இதில் வரல, அரசியலுக்குள்ளே தேர்தலுக்குள்ளே வரல. ஆனால் இவர் வந்தார். வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, அந்த கோடம்பாக்கம் பாலத்தில் காலையில் 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் நான் வந்து இப்படி நிற்பேன், இவர் தான் என்னால் முடியும்னார். அது வந்து உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும் அடிப்படையில் நீங்கள் எடுத்திங்கன்னா. ஸோ ஊழல் பண்ணலை வச்சுப்போம். கருணாநிதி ஐயா பண்ணதுனால அதில் எந்த ஒரு ஊழலும் நடக்கவில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஆனால் 3வது கேள்வி நீங்கள் கேட்குறது தான் முக்கியம். இந்தியாவில் எந்த கட்சி ஊழல் செய்யும்? இன்னும் நீங்கள் தமிழகத்தில் ஏன் கேட்குறீங்கன்னா, நானும் நீங்களும் தமிழகத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறோன்னு நீங்கள் பீகாரில் கூட போய் கேட்கலாம், மணிப்பூரில் கூட போய் கேட்கலாம், மற்ற இடத்துலையும் நீங்கள் போய் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் எந்த இடத்திலாவது இந்த 3வது கேள்விக்கு பிஜேபி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா டக்குன்னு எனக்கு ஃபோன் அடிங்க, சார் 10,000 பேரில் ஒருத்தன் சொல்லிட்டான், தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இந்த 3 கேள்விகளை நீங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இது யதார்த்தம், தெரிஞ்ச விஷயம். மாமியார் மருமகள் சண்டை தெரிந்த விஷயம், மருமகள் தான் நாளைக்கு மாமியார் ஆகிறாங்க, தெரிந்த விஷயம். ஆனால் இப்படித்தான் நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? நார்மலைஸ் ஆனதுக்கு காரணம், என்னுடைய பையனை நான் பற்றி வளர்த்தேன், நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு போறியா, அப்போ என் பையன் எனக்கு இல்லையா அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி இஷ்யூ. ஊழல் ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு 2 பேர் மட்டும் பண்ணுவாங்க. அதானியை பற்றி திட்டுவாங்க, ஆனால் அவரை போய் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. இந்த வேலையெல்லாம் இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, இதிலிருந்து நீங்கள் வெளில வரவே முடியாது, இப்படித்தான் நீங்கள் பண்ணியாகணும். அப்படித்தான் நீங்கள் இந்த மாங்காய், திருடின மாங்காய் தான் ருசிக்கும்னு ஒரு முட்டாள் சொன்னான் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடையில் போய் மாங்காவே வாங்க மாட்டீங்க, ஏய் மரத்துலேருந்து அடிச்சு விட்றா அப்படி. ஏன்னா அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் அதை நம்பக்கூடாது. கிடையாதுங்க, மாங்காங்கிறது செடியில் வர்றதுங்க, மரத்தில் வர்றதுங்க, எதுவாக இருந்தாலும் ருசிக்குங்க. திருடினா அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர்லாம் வந்துடாதுங்க அப்படின்னு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். இவர்களுக்கு அது புரிவதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஸ்டேட்டில் போய் பிஜேபி மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சா அது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த கட்சி சிறந்த ஊழல் செய்கிறதுன்னு அந்தந்த மாநிலத்தவரை கேட்டிங்கன்னா பிஜேபின்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டாங்கன்றீங்க. அதுதான் உங்களுடைய ஆமாம் ஆமாம் ஃபைன் சார். இல்லை சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறேன். டெஃபினட்டாக ஹிந்துவில் இந்த நிதி ஆயோக் இந்த நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு சர்வேயில் பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பிஜேபியினுடைய இந்த தாக்கத்தால் தான் இன்றைக்கி வந்து உணவினுடைய அந்த கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அது ஒரு பெரிய டாபிக். உணவு கன்சம்ஷனுக்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அதனால இங்க ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு. எங்கேயோ ஒரு ரோட பிடிச்சிட்டு அங்கேருந்து சென்ட்ரல்ல இருந்து போனான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. நடந்ததை கொடுத்து பேட்டி நான் பார்த்தது உங்கள்கிட்ட பதிவு. அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது நான் வந்து எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னா, நீங்கள் 100 பேரையோ 10,000 பேரையோ உட்காந்த இடத்துல ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ போய் சந்திக்கலாம். உட்காந்த இடத்துல ஆன்லைனில் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். இங்கே படித்தவங்க இருக்காங்க ஆன்லைனில், அவங்க வந்து ஒரு விதமான கருத்தை சொல்லுவாங்க. களத்தில் இறங்கினா தான் உங்களுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா பூரா போங்க, பேட்டி எடுங்க, ஊழல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. அனுமன் சொன்னான் ராமாயணத்தில், நான் போய் சீதை எங்கே இருக்கான்னு தேடுறேன், அதுக்கு தான் நான் போகிறேன். மாட மாளிகைலாம் நான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஐயோ சீதை மாட மாளிகைக்கு எப்பட்றா வருவா, நான் எப்பட்றா அப்படி யோசித்தேன். அவள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப நொந்து போய் ஒரு மரத்தினோட கீழே உட்காந்துருப்பா அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு சீதை தெரிஞ்சான். ஸோ நீங்கள் ஒரு கன்சம்ஷன் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மஞ்சள் கண்ணாடி கதை தான். மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.